பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலியமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? உங்கள் பிள்ளைங்க கீழ்ப்படியவே மாட்டுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பெற்றோர்களே நீங்கள் ரொம்ப வேதனைப்படுறீங்களா? உங்களுக்காகத்தான் இந்த பதிவு என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஸ்தோத்திரம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13வது அதிகாரத்திலே 12வது வசனம் எப்படியே சொல்கிறது, அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும்போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை ஸ்தோத்திரம் எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். பிரியமானவர்களே, மனோவா அவருடைய மனைவி திருமணமாகி நீண்ட நாட்கள் குழந்தை இல்லை, மலடியாக காணப்பட்டார்கள். திடீரென்று சொல்லி ஒரு நாள் மனோவா அவருடைய மனைவி நிலத்தில் கர்த்தர் பேசுகிறார். நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் என்று சொல்லி இந்த காரியத்தை மனைவி கணவனிடத்தில் வந்து சொல்லுகிறார். இப்பொழுது கணவர் ஆண்டவரிடத்தில் மறுபடியும் கேட்கிறார், ஆண்டவரே, என் மனைவியோடு கூட பேசினது போல என்னோடு கூட பேசும் என்று சொல்லி உடனே ஆண்டவராகிய தேவன் கூட மனோவுக்கு வெளிப்பட்டு சொல்கிறாரு. சொன்ன பிறகு உடனே மனோவா ஜெபிக்கிறார், ஆண்டவரே, இந்த எனக்கு கொடுக்க போகிற அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி எனக்கு சொல்லி கொடுங்க என்று சொல்லி கேட்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்த பிறகு என்னைக்காவது இப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதை எப்படி ஆண்டவரே என்று சொல்லி என்னைக்காவது ஜெபம் பண்ணியிருக்கிறீங்களா? ஆனால் அந்த மனோவா அப்படி என்ன பண்ணுகிறார்? கேட்கிறார். கேட்கும்போது ஆண்டவராகிய தேவன் அவருக்கு என்ன பண்ணுறாரு? கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, பிள்ளைகளை பெற்றோர்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 சம்பவத்தை நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். முதலாவதாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரத்திலே 4வது வசனம் இப்படியே சொல்லுகிறது, பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கு ஏற்ற சிற்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீராக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நல்லா போதிக்க வேண்டும். ஒருவேளை போதித்த அந்த போதனைக்கு அந்த பிள்ளைகள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த பிள்ளைகளை சிட்சித்து தேவனுடைய பாதையில் என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏலியினுடைய 2 பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட்டது. ஆனால் தவறு செய்யும்போது அந்த பிள்ளைகளை அவருடைய தகப்பனாரால் சிட்சிக்க முடியவில்லை. சிட்சிக்க முடியாதனால என்ன நடந்தது? ஏலியின் பிள்ளைகள் பேலியான் பிள்ளைகளாய் மாறிவிட்டார்கள். கடைசியாக ராஜ்யபாரத்தை, அதாவது ஆசிரிய பட்டத்தை அவங்க பிள்ளைகளால் என்ன பண்ண முடியவில்லை? தொடர முடியவில்லை. பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லா போதிங்க. போதித்த அந்த போதனையில் கீழ்ப்படிந்து நடக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் அந்த பிள்ளைகளை சிட்சித்தாவது அந்த பிள்ளைகளை நேர் வழியால் நடத்துங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வதாக உபாகம புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே 6வது வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் இப்படியே இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்திலும் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற பொழுதும், எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வேத வாக்கியங்களை, வேத வசனங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து கருத்தாய் போதித்து அந்த பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க வேண்டும். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் அதை செய்வது கிடையாது. சித்தப்பா கிட்ட பேசாதே, பெரியப்பா கிட்ட பேசாதே, அவங்க வீட்டுக்கு போகாதே, அதை பண்ணாதே, அவங்களாம் இப்படிப்பட்டவங்க, இவங்களாம் இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு தேவையில்லாதது சொல்லி நாங்கள் பிள்ளைகளை வளர்க்குறீங்களே ஒழிய தேவையானதை சொல்லி என்ன பண்ணுறதில்ல, நீங்கள் வளர்க்குறதில்ல. இந்த வேதத்தை குறித்து அந்த பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதியுங்கள். எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி என்று சொல்கிறார். எப்படி செங்கடல் 2 பிளந்தது, எப்படி மன்னாவை ஆண்டவர் கொடுத்தாரு, மேகஸ்தம்பம் அக்னிஸ்தம்பம் எப்படி வந்தது, அந்த தேவன் எப்படிப்பட்டவர், இதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்குன்னு சொன்னார். அப்படி போதிக்கும் போது அந்த பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, உயர்த்தப்படுவாங்க. 3வதாக நீதிமொழிகள் புஸ்தகத்திலே
2வது அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுது, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். 3வது, உங்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? நடத்த வேண்டும். ஒரு மைக் என்று சொன்னால் அந்த மைக்கை பயன்படுத்த வேண்டிய விதத்தில் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தினால் அது நீண்ட நாட்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஒரு செல்போன், வாங்குகிற செல்போன், அதை பயன்படுத்துகிற விதங்கள் இருக்கிறது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அது அநேக நாட்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல தான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளை நடக்க வேண்டிய வழியில் நீங்கள் நடத்தும் போது அந்த பிள்ளைகள் முதிர் வயது வர கனி கொடுப்பாங்க. உங்களுக்கு முள்ளாக இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு கடைசி காலத்தில் பேர் உதவியாக இருப்பாங்க. உங்களை முதியோர் இல்லத்தில் சேர்க்க மாட்டாங்க. அதனால் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நிறைய பெற்றோருடைய இருதயத்தில் அப்படி இருக்கிற பாரம், எங்கள் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, வழி தவறி போகிறான்னு சொல்லிட்டு அநேக பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க ராஜா. அவங்களுடைய கண்ணீர்கள் இந்த நாட்டிலே துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய போதனையிலும் சிற்சியிலும் அந்த பிள்ளைகளை வளர்க்கும்படி, கருத்தாய் அந்த பிள்ளைகளை வளர்க்கும்படி, பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தும்படி தேவன் தாமே அனுக்கிரகம் செய்யுங்க. ஆசீர்வதிங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. இந்த செய்தி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.